கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலானுடைய 5வது நோன்பை நிறைவு செய்துவிட்டு 6வது தராவீஹ் தொழுகையும் பூர்த்தி செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களில் சூரத்து அன்ஆம் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. சூரத்து அன்ஆம் முதல் ரக்காஅத்தில் துவங்கி 20வது ரக்காஅத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1.25 ஜுஸுவை கொண்ட இந்த மிகப்பெரிய ஒரு சூரா 165 வசனங்களை உள்ளடக்கியது. திருக்குர்ஆனில் ஒரு சூரா முழுமையாக ஒரே தடவையில் இறக்கப்பட்டது என்றால், அதிலும் குறிப்பாக சூரத்து அன்ஆம் முழு சூராவும் ஒரே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் ஒரு ஆண்டிற்கு முன்னாலே மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு முழுமையான அத்தியாயம் தான் இந்த சூரத்து அன்ஆம். 165 ஆயத்துகளும் உள்ளடக்கிய இந்த சூரா ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சூறாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களின் பெயர் சொல்லி பேசக்கூடிய சூறாவில் முதன்மையாக இந்த சூறா. சுமார் 23 நபிமார்களின் பெயர்கள் இந்த சூறாவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு சட்டங்களையும் உள்ளடக்கிய இந்த சூறாவிலே சூரத்து அன்ஆம் என்றால் கால்நடை என்று அர்த்தம். கால்நடைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அதிலே ஒரு அற்புதமான ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரஹ்மத்தை, அருளை, கிருபையை தன் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ்வுடைய கடமைன்னு சொல்லி ஒண்ணும் இல்லை, நமக்கு கடமை இருக்கு. அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத், ஹஜ், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு இட்ட கடமை, நமக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்கு யாரும் கட்டளை போட முடியாது, அவனுக்கு எந்த கடமையும் இல்லை. அல்லாஹ் தஆலா தனக்கு தானே கடமையாக்கி கொண்டேன் என்று ஒரு கடமையை சொல்கிறான் என்று சொன்னால், அது ரஹ்மத் செய்வதை, அடியார்கள் மீது அருள் செய்வதை அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக ஆக்கி கொண்டேன் என்று திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்படி கடமையாக்கினாலதான் நாம் எல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையும் அருளும் அல்லாஹ்வின் அன்பும் இல்லாவிட்டால் நாம் செய்கிற பாவங்களுக்கு என்றைக்கோ தண்டிக்கப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருப்போம், குர்ஆன் சொல்லுகிறது, நெருப்பினால் அடிக்கப்பட்ட சமுதாயங்களை பற்றி, நீரால் மூழ்கடிக்கப்பட்ட சமுதாயங்கள், வானத்தில் கல்மழை பொழிந்த சமுதாயம், கடுமையான சூறாவளி காற்றை கொண்டு அழிக்கப்பட்ட சமுதாயங்கள், நிறைய வரலாறுகள் குர்ஆனிலே உண்டு. அழிக்கப்பட்டவர்கள், பாவங்களின் காரணமாக அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு மட்டும் ரஹ்மத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டதால் நாம் எல்லாம் தப்பித்துக் கொண்டோம். பெருமானாருடைய துஆ பரக்கத்தை கொண்டு நாம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். முன்னால் உள்ள நபிமார்கள்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கடைசி வரைக்கும் கேட்கல, திருந்தல அப்படின்னா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருவாங்க, யா அல்லாஹ் அவங்களை அழிச்சிருவாங்க. நபிமார்கள் கடைசி வரைக்கும் முயற்சி செய்வாங்க, முடியாத பட்சத்துல கடைசியாக துஆ கேட்டுருவாங்க, ரப்பே இவங்களை அழிச்சிருவாங்க. உடனே அல்லாஹ்வுடைய அதாப் இறக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அழிக்கட்டுமான்னு கேட்ட தாயிஃபுடைய நேரத்திலும் கூட அல்லாஹ்வே பொங்கி எழுந்து மலக்குமார்களை அனுப்பி ஒரு வார்த்தை சொன்னா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுறோம்னு பெருமானாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்து தெரியாமல் செய்து விட்டார்கள், மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னாங்க. என் உம்மத்தை தண்டிச்சிராத ரப்பே, முழுமையாக அழிச்சிராத ரப்பேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதின் பரக்கத்தினால் நாம் எல்லாம் பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
சங்கைக்குரியவர்களே, இன்னொரு வசனம் சொல்கிறது, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மை செய்கிறார்களோ, நல்ல காரியம் செய்கிறார்களோ, அதை போன்ற 10 மடங்கு கூலியை அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு நன்மை செஞ்சோம்னா மனதில் நியத்து வைத்தால் ஒரு நன்மை செய்யலைங்க, மனசுல இது செய்யலாம்னு எண்ணம் வைக்கிறோம், அதற்கு ஒரு நன்மையை கூலியாக தருகிறார். அந்த நன்மையான காரியத்தை செய்து முடித்து விட்டால் ஒன்றுக்கு 10 மடங்கு தருகிறேன். ஒண்ணுதான் செஞ்சோம், 10 மடங்கு நமக்கு கூலி தருகிறார். அவருடைய இஹ்லாஸான உள்ள தூய்மையை பொறுத்து 700 மடங்கு வரையும் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அல்லாஹ் நமக்கு செய்கிற ரஹ்மத். ஆனா பாவம், வமன் ஜாஅ பிஸய்யாத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா பிஸ்லாஹா. யாராவது ஒரு பாவத்தை நியத் செய்கிறார், பாவம் செய்யலாம்னு நினைக்கிறார், அல்லாஹ் தஆலா அவருக்கு கூலி எழுதுறதில்லை, பாவத்தை எழுதுறதில்லை. பாவம் செய்து முடித்து விட்டால் அதற்குரிய ஒரே ஒரு பாவத்தை மட்டுமே அல்லாஹ் எழுதுகிறான். அவர் உடனே எழுதுறதில்லை, பாவம் செஞ்ச உடனே கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் அடியான் தௌபா செய்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். தௌபா செஞ்சுட்டான்னா அந்த பாவத்தை எழுதாமலேயே அழித்து விடுகிறான். தௌபா செய்யலைன்னா ஒரே ஒரு பாவத்தை எழுதுகிறான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக உயர்தரமான பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல விஷயத்தை தொடர்படியாக செய்யணும். எந்த நற்காரியமாக இருந்தாலும் மௌத் வரைக்கும் நிரந்தரமாக தொடர்படியாக செய்யக்கூடிய அமல்கள் தான், அது குறைந்த அமலாக இருந்தாலும் சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கதாகவும் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் ஆக்கப்படுகிறது. ஒரு வரலாற்று சம்பவத்தை தஃசீரில் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொன்னாங்க, ஆயிஷா, நேற்று இரவு நான் ஒரு கனவு பார்த்தேன், சொர்க்கத்துக்கு நான் போறேன். சொர்க்கத்துல அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது. குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டு யார் இங்க குர்ஆன் ஓதுறான்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, ஹாரிஸா இப்னு நுஅமான் இவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய பாக்கியம், சொர்க்கத்தில குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைச்சிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியாக இது பார்க்கப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹாரிஸா இப்னு நுஅமான் என்பவர் தன்னுடைய தாயை கடைசி வரையும் பணிவிடை செய்து தாயை பார்த்து கொண்டவர். ஒண்ணு. இரண்டாவது, வரலாற்றினுடைய பின்பகுதியில் எழுதுறாங்க, அவருடைய கடைசி காலத்துல கண் பார்வை தெரியாமல் போயிட்டார். சில பேர் வயசான காலத்துல பார்வை குறைஞ்சு போயிடுமா இல்லையா, அந்த மாதிரி பார்வை தெரியாமல் போயிட்டார். என்ன செய்தார் அப்படின்னா, தொழக்கூடிய இடத்துக்கும் அவருடைய வீட்டு வாசலுக்கும் மத்தியில ஒரு கயிற்றை அவர் தொங்க விட்டுட்டார். ஒரு கயிற்றை முடிச்சு போட்டு கட்டிட்டார். அவர் தொழுது முடிச்சிட்டு அவருடைய இடத்துல ஒரு பேரித்தம்பழங்கள் கொண்ட ஒரு பாத்திரம் இருக்கும். யாராவது ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தா, யாராவது முசாஃபிர் வந்தாங்க அப்படின்னா என்ன செய்வார் தெரியுமா? பார்வை இல்லாத இவர் ஹாரிஸா இப்னு நுஅமான் அப்படியே அந்த கைத்தை பிடிச்சிட்டே வருவார். அந்த பாத்திரத்துல இருந்து கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை எடுத்துட்டு கைத்தை பிடிச்சிட்டே வந்து அந்த ஏழைக்கு கொடுத்துட்டு போவார். இப்படியே ஒவ்வொரு தடவையும் எந்த ஏழை வந்தாலும் பார்வை தெரியாத இவர் கயிற்றை பிடித்து கொண்டே வந்து பேரிச்சம்பழங்களை கொடுத்துட்டு சிரமப்பட்டு போய் உட்காருவார். அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, உங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கண் பார்வை தெரியல, வயசாயிருச்சு, ஏன் நீங்க கைத்தை பிடிச்சிட்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? சொன்னா நாங்க கொடுத்துருவோம்ல. இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் போது அவங்களுடைய பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, நாங்க செஞ்சிருவோம்ல, சொல்லுங்க நாங்க ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்களாமா? ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாமா? இல்ல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், ஏழைகளுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு தன் கையால் தானே போய் சிரமப்பட்டு ஒருத்தர் சதக்கா கொடுத்தார் அப்படின்னா அல்லாஹ் தஆலா
கெட்ட மரணத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறான். கெட்ட மௌத்து வர்றாம அல்லாஹ் பாதுகாக்கிறான். தானே கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் விரட்டி விடுறாங்க. ஏழைகள் வந்தாங்க ஏதாவது கேட்டாங்கன்னா முகம் சுளிக்கிறாங்க, திருப்பிக்கிறாங்க. அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கேட்டாலும் யாசகம் கேட்பவர்களுக்கு தானே கொண்டு போய் கொடுப்பது என்பது கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடிய மிக உயர்தரமான அமல் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நல்ல அமல்களை நம் வாழ்க்கையில் கடைசி வரையும் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்